வெல்கம் டு Thorandha யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல் எதை பற்றி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, போட் கம்பெனி ரிலீஸ் பண்ணிக்கிற Airdopes 381 மாடல் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது ஒரு ஃபுல் ரிவ்யூவும் அன்பாக்சிங் தான் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இதோட அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜும் பார்க்க போகிறோம். இதில் ஆப்ஷன்ஸும் நான் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன், அதையும் நீங்கள் பாருங்கள். நீங்கள் இந்த ப்ராடக்ட்ஸ் வாங்கணும்னா என் வீடியோ பார்த்து டிஸ்கஸ் பண்ணி கூட வாங்கிக்கலாம். அதுக்கு முன்னாடி என் சேனல் ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அந்த பெல் ஐக்கான் தட்டி விட்டுருங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்கள் கைக்கு வந்து சேரும், நீங்களும் ஆஃபரில் எல்லா ப்ராடக்ட்ஸ் வாங்கிக்கலாம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ப்ராடக்ட் நீங்கள் வாங்குறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்கள் போய் டிஸ்கிரிப்ஷன் செக் பண்ணி கூட வாங்கிக்கோங்க. ஓகே, வாங்க அன்பாக்சிங் வீடியோ பார்க்கலாம். அன்பாக்சிங் பண்ணிடலாம். இந்த ப்ராடக்ட் நான் ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கியிருந்தேன். வழக்கம் போல் ஃப்ளிப்கார்ட் சேஃப் அண்ட் செக்யூரிட்டியாக தான் கொடுத்துருக்காங்க. பார்க்கவே நல்லா பேக்கிங்காக தான் வந்திருக்கு. ஓப்பன் பண்ணி உள்ளே இருக்கிற Airdopes பாக்ஸை பார்க்கலாம். Airdopes பாக்ஸ் ஓப்பன் பண்ணியாச்சு. மேலே பார்த்துட்டு ஃப்ளிப் த கேம் அப்படின்னு போட்டிருக்காங்க. அப்புறம் Airdopes சொல்லிட்டு அது ஒரு மாடல் கொடுத்துருக்காங்க. உள்ளே எப்படி இருக்குன்ற மாதிரி ஒரு மாடல் ஃபோட்டோஸ் வெளியே இருக்குது. ஓகே, சைடில் பார்த்தீங்கன்னா அவங்க சில டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க, இன்ஃபர்மேஷன்ஸ். அப்புறம் அவங்க கம்பெனி பேரும் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இது மல்டி கலரில் அவைலபிள் இருக்குது, உங்களுக்கு பிடிச்ச கலரில் வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இது குயிக் ஆப்ஷன்ஸ் எல்லாமே பாக்ஸ்லேயே கொடுத்துருப்பாங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல் நான் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த ப்ராடக்ட்ஸ் நீங்கள் வாங்கணும்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி கூட வாங்கிக்கிங்க. ஓகே, ஓப்பன் பண்ணி உள்ளே எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். ஓகே, ஓப்பன் பண்ணியாச்சு. எனக்கு பிடிச்ச கலரில் வாங்கியிருக்கேன். மறுபடியும் சொல்கிறேன், உங்களுக்கு பிடிச்ச கலரில் நீங்கள் வாங்கிக்கோங்க. மற்றபடி என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இல்லை பட்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் எவ்வளோ நாள் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம், வெளியே கடையில் கூட வாங்கிக்கலாம். மற்றபடி இதில் வந்து மேனுவல்ஸ், கைட்னஸ், சொல்யூஷன்ஸ், அப்புறம் ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணால் கூட அதுக்கு சொல்யூஷன்ஸ் புக்காகவும் கொடுத்துருக்காங்க. வாரண்டி கார்டு எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நீங்கள் மேனுவல் யூஸ் பண்ணி கூட இது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். அப்படிலாம் என் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், நான் இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஓகே, இதை பார்த்தாலே தெரியுது, பார்க்குற கோழி முட்டையாட்டு இருக்குது. ரொம்ப சேஃபாக வச்சுங்க. கீழே பண்ணிங்கன்னா கன்ஃபார்ம் உடஞ்சிடும், ஏன்னா இது ஒரு சைனீஸ் பிராண்ட். மற்றபடி பக்காவாக இருக்குது, ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கனால கையிலும் ஸ்லிப் ஆக கூட சான்ஸ் இருக்குது. பட்ஸை பற்றி சொல்லி ஆகும். பட்ஸ் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக கொடுத்துருக்காங்க. பட்ஸ் ஒவ்வொன்றும் 1.5 மணி நேரம் சார்ஜ் நிற்கிற மாதிரி செஞ்சுருக்காங்க. இது வந்து காதில் வச்சிங்கன்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும், உங்களுக்கு காதவும் ஹேட் பண்ணாது. இது ஸ்வெட் ப்ரூஃப் இருக்கிறனால உங்களுக்கு வேர்த்தாலும் ஒரு பிரச்சனை கிடையாது. ஹைடெக் டிசைன் இருக்கிறனால செம்மையாக ஸ்மூத்தாக செஞ்சுருக்காங்க. ஆனால் ஒரு பிரச்சனை என்னென்னா, காற்றுலாம் ஃபோர்ஸ் அடித்தா கீழே விழுகுதுங்க. அது ரொம்ப ஒன்றும் பண்ண முடியாது, நீங்கள் சேஃப்டியாக வச்சுக்கணும். மற்றபடி இதுக்கு வந்தீங்கன்னா கேஸில் பார்த்தீங்கன்னா சார்ஜஸ் கொடுத்துருக்காங்க. தண்ணி படாமல் வச்சுங்க. வெளியே மட்டும் தான் உங்களுக்கு வாட்டர் ப்ரூஃப், வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க, தவிர உள்ளே கிடையாது. ஸோ உள்ளே தண்ணி போகாமல் வைக்க வேண்டியது உங்கள் பொறுப்பு. மற்றபடி ஒரு குறையுமே கிடையாது. 5.0 ப்ளூடூத் இருக்கிறனால உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் கனெக்ட் பண்ண போது மட்டும் தான் நீங்கள் டிலே எடுத்துப்பீங்க. மற்றபடி அடுத்த டைம் ஆட்டோமேட்டிக்காக ஸ்பீடாக கனெக்ட் ஆகிக்கும். அதில் IWP டெக்னாலஜி இருக்கிறனால நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக கேஸை ஓப்பன் பண்ணாலே போதும், ஈஸியாக கனெக்ட் ஆகிக்கும். நீங்கள் எவ்வளோ ஸ்பீடாக கனெக்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ ஸ்பீடாக கனெக்ட் பண்ணியும் நீங்கள் பாட்டும் வீடியோஸில் நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். ஓகே, செகண்ட் என்னன்றது பார்த்தீங்கன்னா, இது வந்து நீங்கள் 2 செகண்ட்ஸ் அழுத்தி பிடிச்சிங்கன்னா போதும், கூகுள் அசிஸ்டன்ட்டும் யூஸ் பண்ணலாம். நீங்கள் ஐஃபோன் யூஸ் பண்ணாலும் சரியும் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். நீங்கள் அது மூலமாக வாய்ஸ் கமெண்ட் மூலமாக இது கண்ட்ரோலும் பண்ணிக்கலாம். கேமிங்கு இந்த Airdopes எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, IWP டெக்னாலஜி இருக்கனால பக்காவாக இருக்குங்க. எந்தவித டிலேவும் கிடையாது. நீங்கள் ஜம்ப் பண்ணுறதும் சுடுறதும் சூப்பராக இருக்குது. பப்ஜிக்கு செம்மையாக செட் ஆகுதுன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்கள், சூப்பராக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இல்லை 7mm டிரைவ் இருக்கிறனால சரௌண்டிங்கும் இதோட குவாலிட்டியும் கிளியராக இருக்குது. நீங்கள் எந்தவித ஃபால்ட்டும் கிடையாது. சப்போஸ் நீங்கள் படுத்து சிக்னல் கட் ஆனால் மட்டும்தான் உங்களுக்கு கட் ஆகுமே தவிர மற்றபடி எந்தவித ஃபால்ட்டும் கிடையாது. இப்போ கூட நான் கால் யூஸ் பண்ணி தான் உங்களுக்கு சொல்கிறேன். கேமிங் பொறுத்த வரைக்கும் சூப்பராக இருக்குங்கன்னு தான் சொல்லுவேன். செகண்ட், நீங்கள் வந்து இதை வந்து டிலே வாய்ஸ் இஷ்யூன்னு சொல்லிட்டு இல்லை வருங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் நீங்கள் வந்து சிக்னல் கட் ஆனாலோ இல்லைன்னா நீங்கள் ஏதாச்சும் பார்த்துட்டு இருக்கும்போது காலே வந்தாலும் அட்டன் பண்ணி பேசின பிறகு உங்களுக்கு வந்து வாய்ஸ் வந்து டிலே ஆயிரும். ஸ்க்ரீனில் வந்து ஒரு வாய்ஸ் முன்னாடி போகும், இல்லை நீங்கள் கேட்குற வாய்ஸ் வந்து டிலே வரும். இதுக்கு சொல்யூஷன் வந்து அவ்வளோ பெரிய விஷயம்லாம் இல்லைங்க, சிம்பிள். அந்த பட்ஸ் எடுத்து கேஸ்குள்ளே வச்சிங்கன்னா போதும், உங்களுக்கு வந்து இந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆயிரும். மற்றபடி எதுவும் கிடையாது. சப்போஸ் நீங்கள் படுக்க போது தலைகாணி பட்டு சிக்னல் கட் ஆகி ஒரு பக்கம் கேட்காம போனாலும் இதே தான் சொல்யூஷன். இந்த இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ஒரு 3 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் கனெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து மறுபடியும் அதே குவாலிட்டி கிடச்சிடும். ஆடியோ டிலே இல்லாமல் பக்காவாக இருக்கும். நீங்கள் மறுபடியும் அதே ரியல் எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் ஃபீல் பண்ணலாம். ஆடியோ 7mm டிரைவ் இருக்கிறனால ஆடியோ கிளியராக யூஸ் பண்ணலாம். ஓகே, அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன் டச்சில் நீங்கள் வீடியோவை பாஸும் பண்ணலாம், இல்லை ப்ளேவும் பண்ணலாம். ஓகே, அதே மாதிரி நீங்கள் டபுள் டச் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து நெக்ஸ்ட் சாங் ப்ளே பண்ணலாம். அதே மாதிரி லெஃப்ட் சைடில் இருக்கிற பட்ஸில் நீங்கள் டபுள் டச் பண்ணிங்கன்னா ப்ரீவியஸ் சாங்கும் ப்ளே பண்ண வைக்கலாம். இது மூலமாக நீங்கள் ஃபோனே தொடாமல் நீங்கள் இந்த பட்ஸ் வச்சு மட்டுமே நீங்கள் எல்லா கண்ட்ரோலும் ஈஸியாக பண்ணிக்கலாம். இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஓகே, அடுத்தது என்ன பார்த்தீங்கன்னா, ஒரே டச்சில் நீங்கள் கால் அட்டன் பண்ணலாம். அதே மாதிரி ஒரே டச்சில் நீங்கள் கால் கட்டும் பண்ணலாம். இது மூலமாக ட்ராவலிங்கில் ஃபோன் எடுக்காமல் நீங்கள் பட்ஸ் வச்சு மட்டுமே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அடுத்து ஓகே, சார்ஜிங் பற்றி பார்க்கலாம். அது ரெட் இண்டிகேட்டர் இருக்கிறனால சார்ஜிங் ஆகிடுக்குன்னு அர்த்தம். ஒரு வேளை சார்ஜ் ஃபுல் ஆகிடுச்சுன்னா அது ஆட்டோமேட்டிக்காக பவர் சேவிங் மோடுக்கு மாறிடும். ஓகே, அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நார்மல் அடாப்டர் யூஸ் பண்ணுங்கள். ஹை பவர் அடாப்டர் போட்டு பேட்டரி வீக் பண்ணிக்காதீங்க. அப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா 500 mAh பேட்டரினால உங்களுக்கு சார்ஜிங் பேக்கப்பும் நல்லாவே இருக்கும். அது அப்புறம் ஏர்சாப் சார்ஜர் இருக்கிறனால 5 minutes சார்ஜ் பண்ணிங்கன்னா 60 minutes வரை ப்ளே டைம் இருக்கும். அப்புறம் C டைப் சார்ஜர் கொடுத்துக்கிறனால உங்களுக்கு வந்து
ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கனால நீங்கள் ஈஸியாக 5 மினிட்ஸ் சார்ஜ் போட்டு ரொம்ப நேரம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அது மறுபடியும் நான் சொல்கிறேன், நார்மல் அடாப்டர் யூஸ் பண்ணுங்கள், ஹை பவர் அடாப்டர் யூஸ் பண்ணாதீங்க. அப்புறம் சார்ஜிங் இண்டிகேட்டர்னால நீங்கள் எவ்வளோ சார்ஜ் இருக்குன்றது கூட பார்த்து நீங்கள் சார்ஜிங் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். பட்ஸ் மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து 1 to 2 ஹவர்ஸ் சாலிடாக நிற்கும், நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கேஸ் வந்து 18 ஹவர்ஸ் வரைக்கும் சாலிடாக நிற்கிது, நான் யூஸ் பண்ண வரைக்கும் சொல்கிறேன். மறுபடியும் சொல்கிறேன், நார்மல் அடாப்டர் இஸ் பெஸ்ட். நீங்கள் வந்து ஹை பவர் போட்டு பேட்டரி வீக் பண்ணிக்காதீங்க. நீங்கள் சிங்கிள் ஏர்பட்ஸ் யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அது வந்து ரொம்ப சிம்பிள். ஏதாச்சும் ஒன்று எடுத்து வச்சிங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக ஒன்று வந்து ஆஃப் ஆகிக்கும். அப்படி ஒன்று சேர்ந்து ஆஃப் ஆகலைன்னா வந்து நீங்கள் மேனுவலாக ஆஃப் பண்ணிங்க. நீங்கள் வந்து ரைட் ஆர் லெஃப்ட் நீங்கள் செலக்ட் பண்ணுறதை பொறுத்து தான். நீங்கள் கேஸ்க்குள்ளே வச்சிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக சார்ஜ் ஆகிக்கும். ஒன்று வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் யூஸ் பண்ணிட்டு கூட அனதர் ஒன்று கூட நீங்கள் ஈஸியாக சார்ஜ் போட்டுக்கலாம். ஒரு வேளை கேஸில் போட்டு எனக்கு ஆஃப் ஆகலைன்னு நினச்சிங்கன்னா, மேனுவல் ஆஃப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் பட்ஸை எடுத்து 3 செகண்ட்ஸ் மட்டும் நீங்கள் அழுத்தி பிடிச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிக்கும். இல்லை நீங்கள் ஏதாச்சும் ஒன்று மட்டும் ஆஃப் பண்ணணும்னு நினச்சாலும் அதே மாதிரி தாங்க, 3 செகண்ட்ஸ் ஆஃப் பண்ணிங்கன்னா போதும், ஆஃப் ஆகிக்கும். அதே மாதிரி ஆனும் பண்ணிக்கலாம். பட்ஸை ரீஸ்டார்ட் பண்ணணும்னா சிம்பிளுங்க. ஃபஸ்ட்டு வந்து மொபைல் இருக்கிற டிவைஸை வந்து ரிமூவ் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறம் பட்ஸை எடுத்துகிட்டு ஒரு 10 செகண்ட் அழுத்தி பிடிங்க. அந்த லைட்டிங் இண்டிகேட்டர் வந்து வரவே கூடாது, பிளிங்கிங் எதுவுமே வரக்கூடாது. அது டோட்டலாக சடவுன் ஆகிற வரைக்கும் நீங்கள் அழுத்தி பிடிங்க. 10 செகண்ட் அழுத்தி பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக ரீஸ்டார்ட் ஆகிடும். சப்போஸ் அது உன்னி ரீஸ்டார்ட் ஆகாமல் பிளிங்க் ஆகிட்டு இருக்குன்னா தெளிவாக மறுபடியும் டச் பண்ணி நீங்கள் அழுத்தி பிடிங்க. இந்த மாதிரி பிளிங்கிங் இருந்துச்சுன்னா ஒரு பக்கம் தான் ஆஃப் ஆகிருக்கும், இன்னொரு பக்கம் ஆகலேருந்து அர்த்தம், ரீஸ்டார்ட்டும் ஆகலேருந்து அர்த்தம். ஓகே, ஒரு வேளை நீங்கள் ரீஸ்டார்ட் ஆகியும் உங்களுக்கு வந்து கனெக்டிவிட்டி ப்ராப்ளம்லாம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து மேனுவலில் தெளிவாக கொடுத்துருப்பாங்க. அப்படியும் இல்லைன்னா சிம்பிளுங்க, இதே மாதிரி 10 செகண்ட் அழுத்தி பிடிச்சிட்டு மறுபடியும் கேஸ்க்குள்ளே போட்டு யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆயிரும். அப்புறம் மறுபடியும் நீங்கள் ஆக்டிவேட் பண்ணி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படியும் உங்களுக்கு ஆகலைன்னா கேஸ்க்குள்ளே போட்டு ஒரு 10 செகண்ட் அழுத்தி பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு அதுலேயும் ரீஸ்டார்ட் ஆயிரும். அடுத்த டிவைஸில் கனெக்டும் ஈஸியாக பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் ஸ்கேனிங் ப்ராப்ளம் ஆகுது, இல்லைன்னா வேறு ஃபோனில் கனெக்ட் ஆக மாட்டேது, அது மாதிரி சில மிஸ்டேக்ஸ்லாம் வந்துச்சுன்னா சிம்பிளுங்க மறுபடியும் உள்ள தூக்கி போடுங்க. ஒரு 3 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணுங்கள். 3 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணிட்டு மறுபடியும் ஓப்பன் பண்ணிங்கன்னா போதும், அந்த ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு ஈஸியாக சால்வ் ஆயிரும். ஓகே, அடுத்தது என்ன பார்த்தீங்கன்னா, சிங்கிள் பட்ஸ் ப்ராப்ளம். நீங்கள் கேட்டுட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு பக்கம் கேட்காம போயிடும், கடுப்பாகும். அந்த மாதிரி டைமில் நீங்கள் என்ன பண்ணணும்னா, சேம் மறுபடியும் கழட்டிட்டு நீங்கள் ரீஸ்டார்ட்லாம் பண்ணிட்டோன்னு அவசியம் கிடையாது. மறுபடியும் உள்ளே போட்டுட்டு ஒரு 3 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணுங்கள், ரிமூவ் பண்ணிடுங்க. டிவைஸில் ரிமூவ் பண்ணிட்டு மறுபடியும் கனெக்ட் பண்ணிங்கன்னா அந்த ப்ராப்ளம் உங்களுக்கு கிளியர் ஆகி மறுபடியும் ரீகனெக்ட் ஆகி உங்களுக்கு வந்து டிலேவே இல்லாமல் ஆடியோ ப்ளே ஆகும். இது மூலமாக நீங்கள் வந்து ரீஸ்டார்ட் பண்ணி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் நான் இதை பற்றி என்ன சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஸ்வெட் ப்ரூஃப் தான், வாட்டர் ப்ரூஃப் கிடையாது. வாட்டர் ப்ரூஃப் சொல்லியிருக்காங்க, பட் எப்படி சொல்கிறது, ஒரு லிமிட்டடாக தண்ணி பட்டால் மட்டும் பிரச்சனை இல்லை, மற்றபடி உள்ளெல்லாம் தண்ணி போச்சுன்னா டேமேஜ் ஆயிரும். நீங்கள் வந்து எப்படி சொல்கிறது, மழை டைமில் அந்த மாதிரி டைமில் காதில் வச்சு யூஸ் பண்ணலாம். பட் இந்த சின்ன சின்ன ஹோல்ஸில் தண்ணி போச்சுன்னா கன்ஃபார்மாக ட்ரைவோ இல்லைன்னா ஸ்பீக்கர்ஸ் அஃபெக்ட் ஆக சான்ஸ் இருக்குது. ஸோ அது வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. ரெண்டாவது என்ன பார்த்தீங்கன்னா, இது வந்து நீங்கள் காதில் போட்டு ட்ராவல் யூஸ் பண்ணுறதுக்கு வந்து உங்களுக்கு மனதைரியம் இருந்தால் பண்ணுங்கள். நான் பண்ண மாட்டேன், ஏன்னா காத்தடிக்கிற ஃபோர்ஸில் அது விழுந்த டேமேஜும் ஆயிடுது. அதே மாதிரி இதுதான் சொல்கிறேன், இது வந்து சைனா ப்ராடக்ட், மறுபடியும் சொல்கிறேன், ஃபுல் பிளாஸ்டிக்குங்க, குவாலிட்டியாக தான் தெரியுது, ரொம்ப ஹார்டாக தான் இருந்து இல்லை. உள்ளே இருக்கிற எக்யூப்மெண்ட்ஸ், உள்ளே இருக்கிற காம்பனன்ட்ஸ் எப்படின்னு தெரியாது. ஸோ சப்போஸ் கீழே போட்டு ஏதாச்சும் வீக் ஆயிடுச்சுன்னா நீங்கள் வந்து மாற்றவும் முடியாது. அதே மாதிரி வண்டி ஓட்ட போது இது யூஸ் பண்ணாதீங்கன்னு தான் சொல்லுவேன், சேஃப்டி யூஸ் பண்ணுங்க. அப்புறம் ரெண்டாவது விஷயம் என்னன்னா, சப்போஸ் நீங்கள் வந்து தூங்கிட்டு இருக்க போது உங்களுக்கு காது பட்டு சிக்னல் கட் ஆக சான்ஸ் இருக்குது. அந்த மாதிரி டைமில் இந்த பக்கம் ஆஃப் ஆகாமல் இருக்கும். அது நான் சொல்யூஷன் சொல்லியிருக்கேன், அது மாதிரி பண்ணுங்க. இதை வந்து நீங்கள் வந்து இந்த கேஸ்க்குள்ளே போட்டு கூட நீங்கள் பண்ணிக்கலாம். சப்போஸ் கனெக்ட் ஆகணும், ரீஸ்டார்ட் தான் பண்ணி ஆகணும், வேறு வழி இல்லை. ஸோ ஓகே, இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்கப்போல் நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த ப்ராடக்ட் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இது பார்த்துட்டு நீங்கள் வாங்குங்க. சப்போஸ் நான் ஏதாச்சும் விட்டுட்டேன், ஏதாச்சும் மிஸ்டேக்காக பண்ணிட்டேன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். அப்புறம் வழக்கப்போல் சொல்கிறத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் ஐக்கன் தட்டி விடுங்க. அப்போ தான் இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் வந்துச்சுன்னா உங்களுக்கு கைக்கு வந்து சேரும், நீங்களும் ஈஸியாக ஆஃபரில் வாங்கிக்கலாம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பாய்.